Hey buddies, welcome back to our channel Tales of Krishanshin. This is me Sheena and இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நாங்க கொடைக்கானல்ல ஒரு கிளாம்ப்ல ஸ்டே பண்ணிருந்தோம். சோ அதுக்கு நம்ம எப்படி போனோம், அங்க உள்ள ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, எங்க ஸ்டே பண்ணோம் அப்படின்றதெல்லாம் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம அந்த இடத்துக்கு தான் போயிட்டு இருக்கோம். நம்ம மேலே கார் பார்க் பண்ணிட்டோம். கார் பார்க் பண்ணதுல இருந்து ரூமுக்கு போறதே வந்து ஒரு பயங்கர ட்ரெக் பண்ணி ஒரு பயங்கர த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இதில் நடந்து போகவே அவ்வளோ பயமாக இருந்தது. நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம்னா பூம்பாறை வில்லேஜில் ரூம் போட்டிருந்தோம். இங்கே வந்து எவர்கிரீன் மெடோஸ் கிளாம்பிங் அப்படின்னு சொல்லி ஒரு ரூமில் புக் பண்ணியிருந்தோம். ஸோ இது வந்து நல்ல வியூவோடு இருக்கிற ஒரு கிளாம்பிங் தான். ஸோ அதுக்கு போகிறதுக்காக தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம். நான் வந்து வீடியோ வேறு எடுத்துகிட்டு ஐயோ கீழே விழுந்துடக்கூடாதுன்னு பயந்து நடந்து போயிட்டுருக்கேன். So finally after 15 to 20 minutes of walk we have reached the room. கடைசி அந்த ரூமை கண்ணால் பார்த்ததுக்கப்புறம் தான் அப்பாடா அப்படின்னு நிம்மதியாக இருந்தது. எதோ சம்பவம் பண்ணாமல் வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்னு. ஆக்சுவலாக இதுக்கு அடுத்துமே இன்னும் டிஸ்டன்ஸ்லாம் போகிறாங்க. இதுக்கு அடுத்தும் ரூம்ஸ் இருக்குது. அதெல்லாம் ஜீப்பில் போகிறாங்க. நாங்களுமே ஜீப் போகிறத பார்த்தோம். நமக்குமே ஜீப் அரேஞ்ச் பண்ணியிருந்தா இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும். நாங்கள் சொல்லிகிட்டு இருந்தோம் நீங்கள் எங்களுக்குமே அரேஞ்ச் பண்ணியிருக்கலாம். இது நடந்து வரவே ரொம்ப பயமாக இருந்தது. அதுவும் கிட்ஸ் அண்ட் லக்கேஜ்லாம் வச்சுட்டு நடந்து வர ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. பட் நாங்கள் வர வழியில் இருந்த வியூவே செம்மையாக இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு கேட்கும்போதே ஒரு 15 மினிட்ஸ் ட்ரெக் பண்ணி வர மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. நல்லா ட்ரெக் பண்ணி வந்த மாதிரி இருந்ததுயா அப்படின்னு இருந்தது. பட் இங்கே உள்ள ஸ்டே எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா ரூம்க்கு ரீச் ஆகிட்டோம் பாருங்கள். இந்த ஹோட்டலில் ஆக்சுவலாக ஒரு பூனையும் ஒரு நாயும் வளர்க்குறாங்க. அந்த நாய் வந்து எங்கேயுமே வரல நம்ம பின்னாடி. பட் இந்த பூனை நம்ம வந்ததில் இருந்து பின்னாடியே சுற்றிட்டே இருந்தது. நைட்டுமே ரூம் கிட்டேயே நின்றுட்டே இருந்தது. இந்த பிள்ளைங்களும் நல்லா விளாண்டுட்டே இருந்தாங்க. இங்கேருந்து வியூ பாருங்கள், அப்பா பயங்கரமாக இருந்துச்சு. இதோட இன்னும் பசுமையாக இருந்ததுன்னா இன்னுமே பார்க்குறதுக்கு வியூ இன்னும் நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இங்கே இந்த கிளாம்பிங் ரூம்ஸ் வந்து 3 ரூம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் A-frame ரூம்ஸ் 2 இருக்குது. நம்ம புக் பண்ணது வந்து கிளாம்ப் தான். அதில் 3 ரூமில் 1 மட்டும்தான் ஃபேமிலி ரூம், மீதி 2 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி ரூம். இந்த ஃபேமிலி ரூமில் மட்டும்தான் ஒரு டபுள் காட் கீழே போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் மேலேயுமே வந்து பங்க் பெட் மாதிரி குழந்தைங்க படுக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. மித்த 2மே வந்து கீழே இருக்கிற அந்த டபுள் காட் மட்டும்தான். ஸோ நம்ம இப்போ தான் சுற்றி எல்லாம் பார்த்துட்ருக்கோம். ஸோ ரூம்லேருந்து வெளியே வந்தோம் அப்படின்னா இங்கே கேம்ப் ஃபயர் நம்ம வேணும்னா சொன்னோன்னா அதுவுமே அரேஞ்ச் பண்ணுவாங்க. ஃபேமிலியாக இல்லை ஃப்ரெண்ட்ஸோட 3 ரூமையுமே புக் பண்ணி அப்படி வந்தோன்னா கேம்ப் ஃபயர்லாம் பண்ணோன்னா நல்லா இருக்கும் நைட்டு அந்த டைமில். ஸோ கேம்ப் ஃபயர் அண்ட் தென் அங்கே ஒரு டேபிளுமே இருக்குது. நம்ம சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுக்கலாம். பட் செம்ம குளிர். நாங்கள் ஏப்ரல் மாதம் வந்தோம், அப்போவுமே பயங்கர குளிர். இதில் மற்ற டைம்லாம் போனால் இன்னுமே குளிர் அதிகமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே தூரத்தில் இன்னொரு கிளாம்ப் கூட தெரியுது, ஒரு 3-4 கிளாம்பிங். ஸோ இதுக்கு அடுத்துமே இந்த தாண்டியுமே ரூம்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, ஜீப்பில் கூட்டிகிட்டு போகிறத பார்த்தோம் அப்படின்னு. ஸோ அதையும் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா 2 ஊஞ்சல் கூட இருக்குது. அங்கேயும் அந்த பூனை வந்து உட்காந்துருக்கு. ஸோ ஊஞ்சல் ஆடுறதுக்கு சந்தோஷம் ப்ரைஸும் ரெடியாகி வந்துட்டாங்க. கொட்டாய் விட்டு தூங்கிட்டு இருக்கோம். இடமெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனால் அந்த பாதை தான் சரியில்லை. என் உயிருக்கு உத்தரவாதமே கிடையாது நாளைக்கு திரும்ப மேலே போறது. பிள்ளைய பிறந்தால அன்னைக்கு கொலை பண்ண கூட்டிட்டு
நம்ம இங்கே ஈவினிங் ஒரு 5க்குலாம் ரீச் ஆகிட்டோம். அதுக்கு அடுத்து திரும்ப வெளியே போகிறதுலாம் ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்லி ஸ்நாக்ஸ் மாதிரி மேகி கேட்டிருந்தோம், அப்புறம் காஃபியும் கேட்டிருந்தோம். அதுக்கப்புறம் நைட்டு டின்னருமே ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்போம், இல்லை வெளியே வாங்கிட்டு வந்து கொடுக்கணுன்னாலும் நாங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துருவோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையுமே அவங்ககிட்டயே ஆர்டர் பண்ணிட்டோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு மேலே ஏறி போய் அதுவும் இந்த இருட்டில் போய் வாங்கிட்டு வரதுலாம் ரொம்ப கஷ்டமான காரியம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்டயே அந்த பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம். நைட் ஆக ஆக குளிர் பயங்கரமாக இருந்தது. ரூமில் ஃபேனே இல்லை. எந்த ஹில் ஸ்டேஷன் போனாலும் ஃபேன் இல்லையேன்னு நான் தான் புலம்பிகிட்டு இருப்பேன். ஆனால் அதுக்கடுத்து பார்த்தா ஆளாக இழுத்து போத்திட்டு தூங்குறது நானாக தான் இருப்பேன். அந்த அளவுக்கு குளிர் இருந்தது. அதுவும் நைட்டாக வெளியே வந்தாலே பயங்கர குளிர், நிற்க முடியாத அளவுக்கு குளிர் இருந்தது. ரூமில் வந்து செட்டில் ஆயாச்சு. ட்ரிப் கூட்டிட்டு வந்துட்டு என்ன வேலை பண்ணிட்டு இருக்காங்க, ஆஃபீஸ் ஒர்க் பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நைட் ஃபுட்டு கொண்டு வந்துட்டாங்க. நாங்கள் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கேட்டிருந்தோம். எல்லாமே வெளியே இருந்து ஹோட்டலில் இருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் சிக்கன் கிரேவியுமே வெளியேருந்து வாங்கிட்டாங்க. சப்பாத்தி மட்டும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தந்துடுறோன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது சப்பாத்தி. அண்ட் தென் சிக்கன் கிரேவி வந்து வெளியே ஒரு ஹோட்டலில் எங்கே ஃப்ரைட் ரைஸ் வாங்கினோமோ அங்கேயே வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ப்ரெட் ஆம்லெட் கேட்டிருந்தோம். ஸோ ப்ரெட் ஆம்லெட்டும் இங்கே அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. இது தம்ஸ் அப் கிடையாது சரியா? இது என்னது? நீ ஒன்று சொன்னல இதுல கேம்ல, அது என்னது? தம்ஸ் அப் கிடையாது, தம்ஜா. நீ தம்ஜா தான சொன்ன. வீடியோல பாப்பா. இது தம்ஸ் அப், தம்ஜா கிடையாது. ஆக்சுவலாக நைட் இந்த குளிருக்கு பால் குடித்தா நல்லாயிருக்கும்னு நினச்சோம் சூடாக. ஸோ பாலுமே அவங்க கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. எதுக்குமே நாங்கள் வெளியே போகக்கூடிய அவ்வளோ ஈஸியான சுச்சுவேஷனும் இல்லை அப்படின்றனால. அதேமாதிரி நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து காம்ப்ளிமெண்ட்ரி ரூம் ரெண்ட்டோடு சேர்ந்துரும். ரூம் ரெண்ட் வந்து எங்களுக்கு 5000 வந்துச்சு. பட் நம்ம இங்கே நேரில் வந்து புக் பண்ணால் 3.5 தான் போட்டிருந்தாங்க. பட் ஸ்டில் நம்ம ஆன்லைனில் புக் பண்ணிட்டோம். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, பொங்கல், சாம்பார், அப்புறம் தக்காளி சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அவங்களே ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் டே வெளியே போகிறதுக்கு கிளம்பியாச்சு, ரெடி ஆகிட்டோம். இந்த ரூமில் எல்லாமே எனக்கு ஓகே, ஃபுட்டுமே ஓகே. இங்கே இருந்த ஸ்டேயுமே ரொம்ப நல்லா இருந்தது. நைட்லாம் அந்த சுற்றி உள்ள நேச்சர் சவுண்ட்ஸோட அந்த வியூவோட நல்லா இருந்தது. கூலிங்குமே நல்ல கூலிங்காக இருந்தது. கிளைமேட் எல்லாமே சூப்பராக இருந்தது. வியூவும் நல்லா இருந்தது. பட் இந்த பாத்ரூம் ஸ்பேஸ் மட்டும் ரொம்ப கம்மின்னு எனக்கு தோணுச்சு. பட் இந்த மாதிரி கிளாம்பிங்கில் இந்த சின்ன ஸ்பேஸ்க்குள்ளே அக்கமடேட் பண்ணோன்னா அவங்க இவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஸோ வேறு ஒன்றுமே பண்ண முடியாது. அதே மாதிரி அந்த ஏஃப்ரேம் ரூம் ரெண்டுக்குமே வந்து உள்ள பாத்ரூம் எதுவும் அட்டாச் கிடையாது. அந்த 2 ரூமுக்கும் காமனாக வெளியே ஒரு பாத்ரூம் வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே கொஞ்சம் டிஃபிகல்ட்டுன்னு நினைக்கிறேன். மற்றபடி எனக்கு இங்கே இருந்த ஸ்டே ரொம்ப பிடிச்சிருந்தது. வந்த பாதை ரொம்ப கஷ்டமான பாதையாக இருந்தாலும் இங்கே இருந்த ஸ்டே அண்ட் ஃபுட் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதோடு இந்த வீடியோ முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். பாய்.